வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2வது அதிகாரம், அதாவது வான் சிறப்பு அப்படின்ற அதிகாரத்தில் 4வது குறள் தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். அந்த குறளுக்கான விளக்கம் மற்றும் அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏரின் உழவார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குகின்ற கல். மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏரில் உழவு செய்ய மாட்டார். அதாவது இப்போது இந்த குறளுக்கான பொருள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ மழை இருக்கிறதுனால தான் நமக்கு விளைச்சல் அரிசி அப்படின்றதெல்லாம் கிடைக்கிது. ஓகேவா? இப்போது அறுவடை செய்கிறாங்க. இதெல்லாம் மழையால் தான் நமக்கு மொத்தமே நடக்குது. நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு மழையால் தான். இப்போ சப்போஸ் இந்த மழை வர அளவு மட்டும் குறைஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த அரிசி சாப்பிட்றோம்ல, ஸோ இந்த அரிசிலாம் கிடைக்கவே கிடைக்காது, ப்ரீஷியஸாக மாறிடும். அப்புறம் இப்போ நமக்கு எல்லா டைம்லையும் கிடச்சிட்ருக்கு. இப்போ நமக்கு வானிலை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு கரெக்டாக மழை கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் வந்துட்டுருக்கு. சப்போஸ் இந்த ஒரு மழை மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். நமக்கு உணவு அப்படின்றது அதாவது ரைஸ், அரிசி அப்படின்றது நமக்கு வாழ்நாள்லேயே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அதுதான் இந்த ஒரு திருக்குறளில் சொல்கிறாங்க.